ஏன்னா இது ஃபேமிலி டைம், அப்படிதான் விளையாடணும். சரி நீ சுத்து. ஹோம்வொர்க்லாம் எழுதவே தேவையில்லை, கண்டிப்பா லீவு தான் விட போறாங்க. ஏன் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க? பள்ளிக்கு செல்வோமா? மா எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கிளம்புற. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜிமின், ஸ்னேக் பாபு சுகர், நேசமணி ஜங்குக். நடக்குமாடா? எல்லாம் நடந்துடும். எங்களுக்கு தரமா நீ மட்டும் வச்சு சாப்பிட்ற, கொடுக்க மாட்டே ஒரு கூட. போங்கடா அந்த பக்கம். பாரு வெளியில மழை கொட்டுது. சரியான நீ கவலைப்படுற, ஜாலியா வீட்டுல என்ஜாய் பண்ணலாம். ஹோம்ஒர்க்ல வர முடிக்கல, மழை என்ன முடிக்காம விட்டுட்டேன்டா. மழை என்ன ஹோம்ஒர்க் முடிக்காம விட்டுட்டேன். நாளை காலை மழை வரலன்னா அம்பிட்டுதான் அவன் கதை கந்தலே. பாப்பா அந்த மழை நிக்காது போல. எழுந்திருக்கே அழுப்பா இருக்கே. நேற்று மழை பெஞ்சிச்சு, இப்போ என்னாச்சு? என்ன இது வெயில் இப்படி அடிக்குது? ஆஹா, மழை பெய்யுன்னு பார்த்தா வெயில் அடிக்குதே. சரி நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க? என்ன லீவுன்னு போட்டிருக்க மாதிரி இருக்கு. சத்த நேரம் படுத்துட்டு இருந்துட்டாலும் பார்த்தா இப்போ மணி என்னாச்சு? மணி 8 ஆயிடுச்சா? அம்மா வந்து எழுப்பவே இல்லை. இன்னைக்கு ஸ்கூல் உண்டா இல்லையா? ஒருவேளை லீவாக தான் இருக்குமோ? ஆனால் வெயில் அடிக்குதே. ஜிமினு, வெளியே வெயில் அடிக்குது. என்னடா சொல்ற? ஆமாம். அப்போ ஸ்கூலா? அதுதான் இல்லை, இன்னைக்கு லீவு. எப்படா? ஏதோ விட்டுட்டாங்க லீவு. உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. மணி 8 ஆச்சு, அம்மாவும் எழுப்பவே இல்லை. அது மறந்துட்டு தூங்கி இருக்க போதுரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமைக்கவே இல்லை. அம்மா எப்படி போகிறது? காலங்காலத்தில் நியூஸ் பார்த்தேன், அப்போ மழை பெஞ்சிச்சு, அப்படியே லீவ் விட்டாங்க. ஆனால் இப்போ வெயில் அடிக்குது. எப்பா லீவ் விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ ஜாலியாக இருக்கு. என்னடா நீ தூங்க போயிட்ட? லீவு தானே, விடு, நீயும் படு. என்னடா இன்னைக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம்டா. எந்திரா. அம்மாவே எந்திரிக்கல, போடா. அப்போ நானும் போய் தூங்கட்டுமா? சரி போ, போய் படுத்து தூங்கு, லேட்டாக எந்திரி. என்ன? ஓகே, லீவை நானும் தூங்கி என்ஜாய் பண்ணுறேன். இந்த லீவு தூங்குறது தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் தான் படுத்துருக்கோம் போல. சரி எந்திரிச்சு அம்மா அப்பா எழுப்புவோமா? எனக்கு பசிக்குது. அது என்ன சமைச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே. இன்னும் நம்மள வந்து அம்மா எழுப்பவே இல்லை. அப்போ கன்ஃபார்ம் லீவு தான். பேருக்கு கூட டிவி நியூஸ் ஆன் பண்ணி பார்க்கலையே. சரி பரவாயில்ல. எந்திரிமா. மணி 8:45. ஸ்கூலுக்கு நீ எழுப்பவே இல்லை. இன்னைக்கு தான் லீவுடா. என்ன தூங்க விட, எழுப்பாத. நீ ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டுக்க. ஆனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா வெளிப்படி சமைக்க சொல்லணும். அம்மா என்ன அம்மா எந்திரிக்கவே இல்லை போல, எப்படி சாப்பிட்றது? சரி அம்மா இல்லைன்னா என்ன, வேற எவனா சொல்லிட்டு சமைக்க சொல்லுவோம். சமைக்காமலா போயிட போகிறானுங்க. ஜியோப்பு கிட்ட சொன்னால் கூட சமைப்பான். யாரா சமைச்சது இன்னைக்கு? நல்லா இருக்கு சாப்பாடு. ஜியோப்பா சமைச்சான்? ஆமாப்பா, நல்லா இருக்குடா தம்பி. ஜின்னு நேரம் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டே இருப்பான், வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும். காலையில் மழை நினச்சி பார்க்குறேன், வெயில் அடிக்குது. அப்போ லீவ் விட்டுட்டாங்களே. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போல ஜாலியாக இருக்குங்க. அப்போ எனக்கு மட்டும் ஆஃபீஸ் பக்கம் பிடிக்குமா? நீ லீவ் போட போறியா? அப்போ உன் வேலைக்கு உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. நானும் நீ லீவ் போட்டு வீட்டிலே இருக்கேன். உடம்புக்கு கல்ல ரொம்ப வலிக்குதுப்பா, அதெல்லாம் நினச்சி திட்ட மாட்டாரு. பரவாயில்லையே, ஜோஹப் நல்லா சமைச்சிருக்கான். லீவை போட்டு குடும்பத்தோட வீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன்னா இது ஃபேமிலி டைம், அப்படிதான் விளையாடணும். சரி நீ சுத்து. நான் பெஞ்சில் சுத்தமாக தொடச்சு வச்சிடுறேன். இப்போ விளையாட்டா சூப்பராக இருக்கும். டக்குனே இப்போ பாட்டில் கேப்ப நான் தள்ளி ஊரில் நீங்கள் வேணா பாருங்க. எப்படி அடிச்ச பார்த்தீங்களா? எத்தனை சுத்தம் பாரு.
சுகா. ஓகே அம்மா அப்பா நீங்களும் இது விளையாடணும் ஓகேவா? சரி சரி நான் விளையாடணும் சூப்பரா. எப்படி அங்கே அடிச்சுட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து செஞ்சிடல. ஒரே மர்மமாக இருக்கு. எல்லாருக்கும் இந்த கேம் ஒரு சான்ஸ் தான் ஓகேவா? ஒழுங்கா விளையாடுறேங்க. ஓகே சுத்துறேன். மயக்கம் அடிச்சு உள்ள போகிறோம் பாரு. இப்போ இப்படி நின்று ரெஸ்ட் எடுத்தா மயக்கம் போயிடும். திரும்பவும் சுத்துற நீ இப்போ. ஆமாம் இல்லை ஏமாத்துறான் சீட்டிங் பண்ணுறான். காமிங்கடா. டேய் அப்போ என்னோட தானே முன்னாடி இருக்கு. அடச்சா என்னடா இது சுகா பீட் பண்ண முடியல. நான் இதை சும்மா விட போறதில்ல. இப்போ என்ன பண்ற மட்டும் பாருங்க. ஓ காமிங்க காமிங்க காமிங்க. எல்லாரும் கலாச்சியே நேரத்தை கிளிக்கிறேன்னு பார்ப்போம். ஏய் மரியாதை பேசுற அண்ணன் தானே. நான் தோப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. போய் சுகாவை பீட் பண்ண முடியலையா? நான் உச்சத்தில் இருக்கேன். என்னை யாராலையும் மட்டம் தட்ட முடியாது. மட்டம் தட்ட தான் நான் இப்போ வந்திருக்கேன். மட்டம் தட்ட வந்தேன்னு சொல்லிட்டு நீ அவனை மட்டம் தட்டிக்கிட்ட. இவன் பொறுமையா சுத்தியே இப்படின்னா வேகமா சுத்தி தானே இருக்கும். கை தவறி மூடிய லைட்டா தட்டி விட்டுட்டான். கொஞ்சோண்டு தட்டினா கூட அவுட்டு தான். என்னாச்சு போய் இங்க நந்தண்டா ராஜா. என்ன அவுட் பண்ணவே முடியாது. உங்கெல்லாம் யாராச்சும் எழுந்து வாங்க. இவன் ஓவரா பேசுறான். இந்த நான் எதுக்கு இருக்கேன்? அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அது என் கைராசி. அப்படி உங்க யாராலையும் ஜெயிக்க முடியல பாருங்க. வரவன் பூரா அவுட் ஆயிட்டு தான் இருப்பீங்க. நான் இருக்கேன்ல. இவன் தள்ளாடுறதுல தெரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? பறக்க விட்டுட்டு நிக்கிறான் பாரு. அதான் நான் மறுபடியும் பண்றேன்டா. அதெல்லாம் போங்க இல்ல திரும்ப இப்படி பண்ணலாம். ஜீமினு உனக்கு விளையாடவே தெரியலடா. நீ வேஸ்டடா. நீ என் புள்ளையே இல்லடா. என்னம்மா சூப்பரா சொல்றவா. வேற வேற டைலாக். நீ சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா ஓட சொல்ற? நீ என் புள்ளை இல்லடா. இந்த வாட்டி இப்படி பண்றா. இதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப செஞ்சு அசிங்கப்படுற? உன்னால முடியல. பேசாம ஒரு ஓரமா போய் போ. விட மாட்டேன். என் பையனை சொல்லிக்க வைக்கமா இருக்கு ஜீவின். இப்படி அவுட் ஆகுங்க. பையன் நாங்களா இருக்கோம்ல. நாங்களே ஜெயிக்கிறோம்ல. நீ எங்க ஜெயிச்சாருங்க. இது ஏன் ஆட்டத்தை பாருங்க. எல்லாத்துலயும் அவுட் ஆயிட்டான். இவன் எதுக்கு தான் இருக்கான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. இவன் ஜெயிக்கல. ஓ என்னடா அம்மா என்ன பீட் பண்ணிடுச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஏய் இதான்டா அம்மா. எப்பறா நான் தான் டாப் நினைச்சிட்டு இருந்தேன். சுகாவோட ஆட்டத்துக்கு அம்மா எண்ட் கார்டு போட்டுருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். இருக்கிறதுலே நம்ம தான் ரொம்ப அசிங்கமான மார்க் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான நிலையில நான் அவுட் ஆயிட்டேன். தோத்தவனை விட்டு சொல்லுங்க. ஜெயிச்சவனை தூக்கி வச்சு கொண்டாடுங்கடா. எப்படி யாருமே வேற லெவல் சின்னி. ஐயோ அப்ப நான் தானே செகண்ட். ஆமா ஆமா நான் செகண்ட் வந்துட்டேன்டா. பரவாயில்ல கங்க்ராட்ஸ். இந்தாங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு இருக்க. தட்டுல தான் வச்சல உனக்கு. அப்புறம் என்ன? சாப்பாடு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. அப்பா வாயிலே வைக்கல அதுக்குள்ள ஐஸ் வைக்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமாம்மா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி எல்லாரும் பேச உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏன் லீவ் விட்டாங்க நீ பறிக்கும் தெரியல. இது சும்மா ஒரு ஜாலி லீவுன்னு நினைச்சுக்க. இன்னைக்கு நைட்டு வளர்ப்பேம்மா. இப்பயே வெளியே தூர ஆரம்பிச்சிச்சு. அப்ப நாளைக்கு லீவு கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு விட்ட மாதிரி நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க. சரியா சொன்ன. இப்பயே மழை ஆரம்பிச்சிச்சு. இது காலையில இருக்கு. பேருனால லீவு தான். வீட்டுல இருந்தா அவ்வளவு சுகமா இருக்கு. என்னடா ஜாலியா இருக்கு. டேய் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம ஹோம்வொர்க்லாம் முடிக்கவே இல்லையே. இப்போ என்ன பண்றது? ஹோம்வொர்க்குக்கு மழை பெய்யுதுடா. நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க. எழுத வேண்டாம். நீ என்ன பண்ண போற? நிஜமா எழுத மாட்டேன். அப்ப சரி நானும் எழுதல. ஹோம்வொர்க்லாம் எழுதவே தேவையில்லை. கண்டிப்பா லீவு தான் விட போறாங்க. ஏன் வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க? கடவுளே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கும் வெளியே வெயில் அடிக்குது. ஆனா ஸ்கூல் லீவ் மட்டும் விடல. நானும் ஹோம்வொர்க் எதுவுமே பண்ணலையே. நேற்று விட்டு லீவு இன்னைக்கு விட்டுருக்கலாம். அம்மா கிட்ட லீவு கிட்டாலும் செருப்பால அடிப்பேங்குது. ராத்திரிலாம் பேய் மாதிரி மழை பெய்யுது. காலையில் ஆனால் இளவு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வெயில் சுள்ளுன்னு மூஞ்ச பேக்குது. மழை காலத்துலேயே சன்ஸ்கிரீன் போட்டு சுற்றுறேன் பார்த்தீங்களா. நான் அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சீசன் எல்லாம் மாறி போச்சு. மழை காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் காலத்துலேயும் வெயில் அடிக்குது. மழையே பார்க்க முடியலை. ஹோம்ஒர்க் வேறு முடிக்கவே இல்லையே. நேற்று சங்குக்கு பேச்சை கேட்டு இப்போ என்ன செய்வேன்? டீச்சர் என்னை போட்டு வைய போகிறாங்க.
மேக்கப் பண்ணி சீக்கிரம் கிளம்பு. என்னடா கிளம்ப சொல்ற, கிளம்ப வச்சிட்டாலடா. அதுக்கு தான் நேத்து நான் ஓர ஆசைப்படல. எப்படி நாளைக்கு லீவ் விடுவாங்களோ கன்ஃபார்மா தெரியல சொல்லிருக்கலாம்லடா. நான் எடுத்துடா சொல்றது. நான் சொன்னேன், ஆனா ஜேகே பச்சை கேட்டுட்டு சும்மா வந்துட்டேன். நீ இப்போ ஹோம்ஒர்க் எழுதுனியா இல்லையா? நான் எழுதிட்டேன் அந்த ஹோம்ஒர்க். இப்போ நீ என்ன பண்ண போற? அந்த டீச்சர் லீவ் விட்டாலுமே முதல்ல உள்ளதை கேட்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நீ எழுத மாட்ட? நான் லீவ் இல்லடா நினச்சேன். இப்படி ஆயிடுச்சாடா. சொல்லியிருந்தா நானும் எழுதிருப்பேன்லடா. லீவுன்னு கன்ஃபார்மாக சொன்னானுங்க. ஸ்கூல் லைஃபே நான் அடியோட வெறுக்கிறேன். லீவ் கொடுக்குறப்ப மட்டும் தான் ஜாலியாக இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரச்சுன்னா அவ்வளோ கோவம் வருது. இன்னைக்கு லீவ் விட்டாதான் என்ன? நேற்று மட்டும் விட்டாங்க, இன்னைக்கு என்னாச்சு? நான் வேற ஹோம்ஒர்க்லாம் முடிக்கல. நைட் எத்தனை பேர் ரூமில் திரும்ப ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பானுங்கன்னு வேறு தெரில. ஐயோ, எனக்கு திக்குன்னு இருக்கே. நான் மட்டும் தான் முடிக்காமல் போவேணும். மற்றவங்களை நம்பி இருந்தால் நம்மளும் நாசமாக தான் போகணும். நல்ல வேலை நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சாச்சுப்பா. இப்போ கவலையே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சுகாவே சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணலன்னு. ஜேகே முடிச்சிருக்க மாட்டான், வியும் முடிச்சிருக்க மாட்டான், ஜீமனும் முடிச்சிருக்க மாட்டான். நான் மட்டும் தான் முடிச்சிருப்பேன். நான் மட்டும் தான் திட்டு வாங்காமல் இருக்க போகிறேன். எனக்கு ஒரே பெருமையாக இருக்க போகுது. ஆனால் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த 4 பேர் சேர்ந்து நம்ம போட்டு அடிப்பானுங்க, நோட்டு கொடுக்காதரான்ட்டு. ஆனால் கஷ்டப்பட்டு ஏன் உழைப்பில் நான் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டீச்சர் காமிச்சிட்டாங்க. சைன் வாங்கியே தீர்வேன். என் ஜேவப்ப மண்டையை உடைக்கணும். அவன் ஹோம்ஒர்க் எழுதுவான்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக எழுதியிருப்பான். அவனை நோட்டு கொடுக்க விடக்கூடாது. அப்புறம் டீச்சர் ஒரே வீட்டிலேருந்து வரீங்க, ஏன் உங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பதில் சொல்கிறது? அதனால் ஜேவ் தலையில் ஒரு 4 திட்டு தட்டி அவனை மரியாதையை உட்கார வைக்கணும். லேட்டு வேறு ஆகிடுச்சு. இன்றைக்கி லீவ் விடுவாங்கன்னு ஒரு ஆசையில் இருந்துட்டேன். நேற்று வெயில்தாடிச்சிச்சு, இன்றைக்கி வெயில்தாடிக்குது. ஆனால் லீவு மட்டும் இல்லை. கண்டிப்பாக போகிறதுக்குள்ளே எவனாச்சும் ஒருத்தன் வந்து லீவு கேட்பான். விளக்க மாத்தலாம் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுருணும். லீவுலாம் போடவே கூடாது. நீங்கள் ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டானுங்க. அப்போ போகிறனால கூட இப்போ லீவு கொடுத்துருப்பேன். நான் படித்து சொல்லுவேன், அவசரத்துக்கு லீவ் வச்சுக்க கூடான்ட்டு. வெட்டி நாளெல்லாம் லீவு போட்டு உட்காந்துட்டு இப்போ முக்கியமான நாள் அன்றைக்கி லீவு கிடைக்காம போகுது பாரு. ஏதோ ஒன்று, அவங்க இன்னைக்கு போய் தான் ஆகணும். ஹோம்ஒர்க் முடிக்கிறாங்களோ முடிக்கலையோ. பள்ளிக்கு செல்வோமா? எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கிளம்புற. லீவு கொடுமா. ஜிமிடு பிஞ்சு பேர் போத்துக்க. பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். மரியாதை எடுத்துகிட்டு போயிருங்க. நானும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேம்மா. பத்தியா, அவனும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டான். உனக்கு என்னடா? நானும் முடிக்கலம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் தான் ஆகணும் ஸ்கூலுக்கு. ஜியோ பத்தோர நாங்கள் யாருமே முடிக்கலம்மா. தெரியாது, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். லீவ்லாம் கேட்டு வந்துடாதீங்க, அடைஞ்சு போடும் பார்த்துக்க. பாவம் பிள்ளைங்க அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போதுங்க. பெரிய பிள்ளைங்களாயும் அழுகுதுங்களே, எல்கேஜி பாப்பா மாதிரி. நான் வேற நேற்று ஒரு நாள் லீவ் போட்டுட்டேன். மறுநாள் கிளம்பவே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் லீவ் போட்டுட்டா மறுநாள் வேலைக்கு போய் எப்படி தான் பிடிக்கும்? ஜாலியாக தூங்க தான் பிடிக்கும். ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறியா இல்லையா? கிளம்பிட்டு தான் இருக்கேன். சாப்பாடு போய் சாப்பிட்டு போகிறேன். சீக்கிரம் கீழே வா.